சாயிராம். நடந்து போவதற்கு பாதை இல்லையே என்று கவலைப்படாமல் இருக்கலாம். நாம் நடந்தால் அதுதான் பாதையாக மாறும் என்ற நம்பிக்கையோடு நடக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, எதையுமே மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியோடு இரு. உன்னுடைய பல நாள் பிரச்சனையை நான் முடித்து வைக்கிறேன். எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? இனி எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை பார்த்து கொள்கிறேன். ஆக வேண்டியதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நான் கூறியும் ஏன் கவலையோடு இருக்கிறாய்? அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைக்காததையும் நடத்தி வைக்கும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது. நான் கூறுவது சரிதானே என் குழந்தையே? சாயிநாதரே, எப்பொழுதும் என் வாழ்வில் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை வந்துவிடுகிறது. நான் என்னதான் செய்வது? நான் என்ன செய்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கிறதே. என் வாழ்வு மாறுவதற்கான சாத்திய கூறுகளே அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு என் வாழ்வில் அத்தனை பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்ந்து இருக்கிறதே என்று கவலைப்படாதே என் பிள்ளையே. நீ இப்படி கூறுவதும் உன் மனதில் நினைப்பதும் எனக்கு புரியாமல் இல்லை. எதை நினைத்தும் விரக்தியடையாதே. நீ சிலவற்றை சுயமாக செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளவே முடியாது. உன்னுடைய பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ ஒவ்வொரு நிமிடமும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய். பிரச்சனைகள் அதிகமாக வந்தால்தான் வாழ்வு என்றால் என்ன என்று நீ புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவே அது அமையும். உன்னுடைய கனவிலும் கற்பனையிலும் மட்டுமே நீ கண்ட காட்சிகள் நினைவாகப் போகிறது. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். தர்ம சிந்தனையால் நடப்பதால் மட்டுமே நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்ற தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் இப்பொழுது உனக்கு நன்றாக வாழ்வது போல தோன்றினாலும் அவர்களுக்கு என்று ஒரு காலம் வரும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் நாளை நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதுதான் நிஜம். அதுதான் உலக நியதியும் கூட. இன்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு நிச்சயமாக காலம் அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரும். அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லோர் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. கஷ்டத்தை மட்டுமே செய்பவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான் வேதனையை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய தவறான எண்ணம்தான். அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ விருட்சமாக வளர்ந்திருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு தெரியும். உன் எண்ணம் எப்படி, உன்னுடைய எண்ணம் மற்றவர்களுக்கு எந்த நன்மையை பெற்று கொடுக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னுடைய நேர்மறையான சிந்தனை, உன்னுடைய நேர்மறையான எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். நீ நடக்குமா என நீ ஏங்கியது எல்லாமே உனக்கு நடக்கும். யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உன் மனதை காயப்படுத்தவோ நோகப்படுத்தவோ எண்ணினாலும் கூட அந்த வார்த்தையை காது கொடுத்து வாங்காதே.
எது வந்தாலும் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆழமாக வேரூன்றி இருக்கும் விருட்சமாக நான் இருக்கிறேன். எனக்கு துணையாக என் பாபா என்னோடு இருக்கிறார் என்று உன்னை ஏளனமாக பேசுபவர்களிடம் சொல்லிப்பார். வந்தவர்கள் வந்த தடம் தெரியாமலேயே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ கோபப்பட்டு வெண்டு விட்டாயென்றால், கோபப்பட்டதனால் மற்றவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள் என்றால், உன் கோபம் பெரியது, நீதான் வென்று விட்டாய் என்ற அர்த்தம் கிடையாது. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை அதைவிட பெரியது. அதனால்தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீ தோற்றுதான் இருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே இருள் சூழ்ந்தே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. கனவுகளும் முளைப்பது அந்த இருளில்தான். வெற்றி அடையப் போகும் அந்த கனவுகள் முளைப்பதும் அந்த இருளில்தான். எனவே இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே. ஏதாவது ஒரு சிறிய தீபத்தை நீயே ஏற்றி வைத்துப் பார். அந்த இருளும் மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். தோல்விப்பட்ட உனக்குதான் வெற்றியின் அருமை தெரியும். எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு வெற்றிக்காக வரிந்து கட்டு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டிப் பிடிக்கலாம். தோல்விகள் என்பது உன்னை தூங்க வைக்க பாடும் தாலாட்டு அல்ல, நீ நிமிர்ந்து நிற்பதற்கான தேசிய கீதம் என்பதை மனதில் வைத்துக்கொள். வெற்றி எப்பொழுதுமே உன் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும். வசந்த காற்று உன் பக்கம் எப்பொழுதும் அடித்துக்கொண்டே இருக்கும். செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு தடங்கல் வந்தால், கீழே விழுந்து விட்டோமே, இனி நாம் என்ன செய்ய முடியும் என்று அப்படியே உட்கார்ந்து விட்டால், எழுவதற்கு ஒரு நொடி கூட தேவையே படாது. விழுந்து விட்டோமே, எழுந்துதான் பார்க்கலாமே என்று சற்று சிறிது நேரம் யோசித்தாலே போதும், எழுவதற்கு 100 மடங்கு பலம் உன் மனதிலும் உன் உடம்பிலும் வந்து சேரும். விழுந்தால் அப்படியே உட்கார்ந்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எழுந்து பார்க்கலாம், ஓடி பார்க்கலாம், போராடி பார்க்கலாம், வாழ்க்கையை வென்றுதான் காட்டலாம். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் எப்பொழுதுமே நமக்கு இருந்தால் போதும், அனைத்தையும் கடந்து போய்க்கொண்டே இருக்கலாம். எல்லோரும் இந்த வழியிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் பயணம் செய்ய எண்ணாதே. உனக்கான தனி பாதையை நீயே தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கும். சாயப்பா நமக்காகவே இருக்கிறார். நம் வாழ்க்கையை வெற்றியில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும், நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் வரை பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, சரியோ தவறோ தைரியமாக பேசிவிடு. இந்த உலகத்தில் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டே இருந்தால் பாதி தவறை உன் தலையில் சுமத்தி விடுவார்கள். உலகம் அப்படி இருக்கிறது. என் பிரியமே, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வரிசை கட்டி காத்து கொண்டிருக்கிறது. நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி எப்பொழுதுமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே களை கட்டப் போகிறது. ஆனந்தமாக இரு. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சரி செய்ய, மேம்படுத்த, வெற்றியடைய செய்ய. நீ உயரப் போகும்போது உதவும் உறவை விட நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்கும் உறவே மிக உன்னதமான உறவாக இருக்கும். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வந்தாலும் உன்னுடைய பயணத்தில் எப்பொழுதும் நீ செல்ல வேண்டிய
எண்ணத்தில் தடம் மாறவே கூடாது. அப்பொழுதுதான் உனக்கான இலக்கை நீ அடைவாய் நிச்சயமாக. நீ இதுநாள் வரை கொடுத்ததில் விலை மதிக்க முடியாதது எது தெரியுமா? உனக்கே தெரியாமல் உன் சாயப்பாவிடம் நீ கொடுத்த பக்தி, அன்பு, பாசம் இவைகள்தான் குழந்தையே. சாயி சாயி என்று ஒரே ஒரு வார்த்தைதான் நீ இதுவரை மிக அதிகமாக கொடுத்த அற்புதம். எப்பொழுதுமே சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம் என்று இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் இன்பமாக நான் மாற்றித் தருகிறேன் குழந்தையே. எது வந்தாலும் சிரித்துவிட்டு புன்னகையை சிந்திவிட்டு கடந்து சென்று கொண்டே இரு. நான் கூறுவது உன் கஷ்டத்தில் மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களிடம்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, மகிழ்ச்சி என்னும் விதையை மனதில் விதைப்பதை விட நிம்மதி என்ற விதையை மனதில் விதைத்துவிடு. அப்பொழுது மகிழ்ச்சி என்னும் பூக்கள் தானாகவே உன் வாழ்வில் மலரத் தொடங்கிவிடும். 8 திசையிலும் அந்த நறுமணம் வீசும். முடியும் என்று தெரிந்தால் அதை முயற்சியாக எடுத்துக்கொள். முடியாது என்று தெரிந்தால் அதை பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் ஒரு குழப்பம் ஆரம்பிக்கும் முன்னரே? வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது தான் தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் உறவுகளின் உண்மைத்தன்மையை. பிறப்பு முதல் இறப்பு வரை மாறாமல் இருக்கும் ஒரே ஒரு அன்பு, அது தாய் தந்தையின் அன்பு மட்டும்தான் குழந்தையே. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து உன் கைகளை என் முன் நீட்டினாலே போதும். நீ கேட்காதது அனைத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்படி என் மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு, உனக்கான வாழ்வு என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே.
விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப்பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். அதை மீறி அது தவறாக நடந்துவிட்டால் நடந்ததும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். உன்னை நான் காப்பாற்ற வேண்டுகிறேன். உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உனக்காகவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வேலையை நான் பார்த்துவிட்டேன். இத்தனை நாட்களாக நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, வேண்டி விரும்பி கேட்டதை உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். ஒரு நற்செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. ஒரு நல்ல செய்தி வந்து உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை எத்தனையோ வழியாக உன்னை வீழ்த்திப்பாக பல பேர் ஆசைப்பட்டார்கள். உன்னை வீழ்த்தி உன் மனதை காயப்படுத்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. பொய்யுரைத்து உன் வாழ்வில் வீணாக உன் வாழ்வில் கஷ்டப்படுத்த நினைத்து பார்த்தார்கள். அதற்கான செயல்கள் அத்தனையும் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் அது முடியவே இல்லை. உன் வாழ்விற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பல ஆபத்தை உண்டாக்க நினைத்தவர்களுக்கு கூட முடியவே இல்லை.
இவை அனைத்திற்கும் என்ன காரணமாக இருக்கும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னை காப்பாற்றுவதற்கே, உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா உன்னிடம் இருந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உனக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நீ அதிகமாக செய்த புண்ணியத்தின் பலனாகவே உன் அப்பாவை நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். உன் அப்பா உன்னோடு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொண்டவர்கள் கூட சில சமயம் அதை மறந்துவிட்டு இது போன்ற உன்னை வீழ்க அடிக்கும், உன்னை நோகடிக்கும் செயல்களை செய்ய எத்தனிக்கிறார்கள். நினைத்து பார்க்கிறார்கள், செய்தும் பார்க்கிறார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. உன்னை காப்பாற்றதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே. எனது அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியுமா, அல்லது உனக்கு தீங்குதான் நினைக்க முடியுமா? சொல் என் பிள்ளையே. உன்னை அப்படி பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கூட, நோகடித்தாலும் கூட அயர்ந்து சென்று விடாதே. அதே போல எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. ஏனென்றால் நீ சந்திக்கும் தோல்விகள், நீ அனுபவிக்கும் வேதனைகள், நீ பார்த்த அவமானங்கள் அதைவிட 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு உனக்கான நன்மை உன்னிடம் வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது. உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன் என்பதை நிதர்சனமாக நம்பு. உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள், மனதில் ரணமாக புகுந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள். அதனால் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது குழந்தையே. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் கர்மாவை அனுபவித்துதானாக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொள். உனக்கான வெகுமதிகளை நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன். உனக்கானதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை காப்பாற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இழந்தது, நீ இது நாள் வரை இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாமே சென்றதாகவே இருக்கட்டும், இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததை விட 1000 மடங்கு உனக்கு நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், உன்னுடைய குடும்ப உறவுகள், உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாமே மீண்டும் உன்னை வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை?